Hi friends, welcome back to Mama with Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம பெங்களூர்ல வந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. சோ இதுக்கு அப்புறம் பேக் டு பெவிலியன்ன்ற மாதிரி நம்ம நேரா இன்வைட் பண்றது முக்கியம் இல்லப்பா, வர ஆளுங்க அதுதான் சொல்ல வரேன். ஏன் அர்ஜென்ட் பண்ற? நம்ம ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் இன்வைட்டும் கொடுத்துட்டோம். அந்த டேட்டுக்குள்ள வீடு முடியுமா முடியாதா? முடியாதா? முடிச்சே தீரணும். அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நம்ம சீக்கிரமா கிளம்புறோம். பாப்பாவும் மாப்பிளையும் வந்துட்டாங்க ஊர்ல இருந்து. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியல எங்கனால. இப்போ நம்ம நேரா கிளம்பி அடுத்த வேலை என்னவோ அதை தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்னென்னலாம் பண்றோம், எப்படிலாம் போய் நம்ம கிடுகிட்டு வீடை முடிக்கிறோன்றது தான் பெரிய டாஸ்கே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு போய் அங்க போய் டெய்லி வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். ஆமா, வேற வழியே இல்ல. காலையில ஏஞ்சி ஷார்ட்ஸ்லயே போக வேண்டியதுதான். குளிக்கிறவா பல்லு விளக்குறவா இல்லையோ அங்க போய் நின்னுக்கணும். முடிஞ்சா பிரஷ் கூட எடுத்துன்னு அப்படியே பல் தேய்ச்சின்னா கார் ஓட்டுன்னு போயிட்டு அங்க போய் வாயெல்லாம் குளிச்சுட்டு உட்காந்து வேண்டியதான்ப்பா, செய்யும்பா அப்படின்ட்டு உட்காந்துருக்கணும். அந்த வேலையை தான் பார்க்கணும். சரி, போய் முடிப்போம் எப்படியாச்சு. என்ன போய்மா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு 8 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தா மணி 11 ஆக போகுது. பாவம் இவங்களுக்கும் வேலைக்குள்ள டைம் ஆகுது. நமக்கும் அவங்க வேலை என்ன செஞ்சுன்னு இருக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு தான் செஞ்சு போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னா, சாம்பார், சட்னி, உளுந்த வடை, தோசை, சிக்கன் கிரேவி, புளி சாதம். ஓகே, தடல் புல்லாக சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். அண்ணி உப்பிட்ட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னது நேற்று உப்பிட்டு கிடைக்கல, காலைல செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சேன். உப்புமா தானே இல்ல இல்ல காலையில செஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சாலாமா. உப்புமா அவங்கவுங்க செஞ்சு சாப்பிட்டத விட அடுத்தவங்க செஞ்சு கொடுத்தாதான் டேஸ்ட். வேணாம் செஞ்சு கொடுங்க. போன வாட்டி வந்து 8 மணிக்கு எல்லாரும் ஆமா, சீக்கிரம் கிளம்பணும். போன வாட்டி இல்ல இல்ல நாங்க பிடிக்கும் அது. ஆனா அந்த ஒயிட்ல செஞ்சாதான். இவ சில நேரத்துல சம்பார வயல்ல செய்வா, அது பிடிக்காது. அது இதுதான் சாப்பிடும். ஆமா, செஞ்சு கொடுத்தாங்களே ஒரு வாட்டி கறி உப்புமா. இல்லனா இது காயெல்லாம் போட்டு ரெண்டுமே உப்புமா ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் சம்பாரவே, செகண்ட் வெள்ளை உப்புமா. இவருக்கு ஒரே உப்புமா தான், அந்த வெள்ளை மட்டும் தான். அது மட்டும் தான் பிடிக்கும். வெள்ளை உப்புமா தான் செய்யணும். இல்ல இல்ல பரவாயில்ல, போதும். ஆனா உப்புமா பொறுத்த வரைக்கும் யாராவது செஞ்சு கொடுத்தாதான் டேஸ்டா இருக்கும். ஆண்டி வந்து உப்புமா கேட்டாங்க கடையில ஹோட்டல்ல நம்ம சாப்பிடணும். கேசரி பாத்து, காராபாத். ஆக்சுவலி காராபாத்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிச்சடி. அது வந்து உப்புமா இல்ல, உப்புமா தானா அது? கிச்சடி வேற. அங்க வந்து கேசரி பார்த்து உப்பிட்டு கொடுக்கிறது தான் கிச்சடி. கிச்சடி ஓஹோ, மிக்ஸ்டு. கிச்சடிங்கிறது வெஜிடபிள்ஸ் போட்டிருப்பாங்க, உப்புமால வெஜிடபிள்ஸ் இருக்காது. அதுதான் வித்தியாசம். கிச்சடி வந்து உப்புமா இந்த பட்டாணி, கேரட். கிச்சடி வந்து சாம்பார் ரைஸ் மாதிரி, டால்ல வந்து ரைஸ் போட்டு அது சாம்பார் சாதம். இங்க கிச்சடி அது ஒயிட் ரைஸ்ல. எங்க இதுல வந்துட்டு கணத்துல கிச்சடி குழு. நீங்க கிச்சடின்னு கேட்டீங்கன்னா டால்ல ரைஸ் கலக்கிட்டு கொடுக்குவாங்க, செம்மையா இருக்கும். அது அரிசி பருப்பு சாதம், கிச்சடி குழு. ஓ, உன்னோட அரிசி பருப்பு சாதம் அதானா? அது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது ஒரு கிச்சடி குழு எங்க பெரியமா செய்யும். அது அரிசி பருப்பு சாதம் அது வேற. அது வேற, இது வேற. கிச்சடி குழு வேறன்னு சொல்லுவாங்க. இல்ல காயெல்லாம் போட மாட்டாங்க, ஒரு ரைஸ் டால் இருக்கும். அந்த பெரிய பெரிய டால் இருக்கும். இல்லனா பருப்பே வந்து பெருசு பெருசா இருக்கும். கரெக்ட்டா? அந்த பருப்பே உங்களுக்கு தெரியாது. ஓ, அப்படி தெரியாது. கொழும்பு வந்து நல்லா பாயாசம் மாதிரி ஃபுல்லா கொல கொல. இது பகாலாபாத் மாதிரி பண்ணிடுவாங்க. சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து ஃபேவரட் டிஷ்னா கிச்சடி. பகாலாபாத் தான் இப்போ இது இந்த மாதிரி சொல்றீங்களா? எங்க ஊர்ல பகாலாபாத்னா சாம்பார் சாப்பாடு அந்த மாதிரி குழஞ்சா மாதிரி வரும். அது வந்து உங்களுக்கு சாம்பார் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி, ஆமா, இதுல டால் ரைஸ் எல்லாம் ஒண்ணா போட்டு குக்கர் லைட் பண்ணிட்டு கீல வந்து தாளிச்சு பண்ணுவாங்க, செம்மையா. அப்ப வேற இப்போ இதெல்லாம் ஈஸியஸ்ட் டிஷ்ப்பா. ஆமா, ரொம்ப ஈஸி. ஆனா அது செய்ய மாட்டீங்க. சாப்பிடு காஞ்ச மிளகா, இது ரெண்டு தான் அதுல போடுறது. எங்களுக்கு வந்து கிச்சடி கூழ் சொல்லுவாங்க. கிச்சடி கூழ்னா அதுல வந்து இந்த தட்டைப்பயிறு, இந்த அவரை பீன்ஸ், இந்த ராஜ்மாலாம் இருக்குல்ல, அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும். அது கிச்சடி கூழ். அரிசி பருப்பு சாதம் வேற நான் செய்யுது.
அந்த மாதிரி டிஃபரன்சியேஷன். சரி ஓகே, சாப்பிடுங்க, டைம் ஆகுது, கிளம்பலாம். ஓகேவா, வாங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடியே வாங்க. இன்னைக்கு போனாலும் அதே கதை தான், நாளைக்கு போனாலும் அதே. அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல இதுதான் மெயின். சொல்லிட்டோம், அதுக்குள்ள வீட முடிக்கணும். அந்த வேலையை பார்க்கணும். நல்லா நைஸா முடிச்சிடுங்க, அவங்க கிட்ட வேலை வாங்க. எல்லாருக்கும் பாய் 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 பாய். இப்போ என்னப்பா வீக் ஹோட்டல்ல வந்து நின்று ஆட்டாங்குழலையை போட்டு ஆட்டினுங்கிறேன்? இல்லப்பா, இது வேணும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது கம்ஃபர்டபுளா இருக்கு, இல்ல ரொம்ப சின்னதா இருக்கும். மேபி இதுக்காக கரெக்டா. என்ன நீ போட்டு அரைக்கவா போற? வாயில வாண்டையா வரும்பா எனக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கும், இதெல்லாம் அரைச்சு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கும்னு. கல்லு பழக்கிட்டோம்னா பிரச்சனை இல்ல, டக்க டக்கன்னு அரைச்சிடலாம். ஆனா இது கரெக்டா இருக்கான்னு தெரியல, இது நல்லா ஆட்டு மாதிரியும் தெரியலையே, அதுதான் கேக்குறேன். மேலதான் வந்து கல்லு கொஞ்சம். அப்பெல்லாம் முதல்ல கல் எப்படி இருக்கு தெரியுமா, எப்படி இது ஷேப்ல வளைஞ்ச மாதிரி ஓடும். இது ரொம்ப இடுக்கா இருக்கு. நீ ஆட்டி இருக்கியா? நானும் ஆட்டியிருக்கேன். எங்க ஆயா ஆட்டம், நான் பக்கத்துல உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். யூஸ் பண்ணிட்டு வந்தவதா, குடம்லாம் இடுப்புல தூக்கி நிறைய குடம் தண்ணி எடுத்தவதா நான்லாம். இப்போ ஆசையா தான் இருக்கு இதெல்லாம் வைக்கணும்ட்டு. ஆனா பட் நல்லதா பார்த்து வாங்கிக்கலாம்னு யோசிச்சுருக்கேன். இது ஒண்ணு இதுதான் நிறைய இப்ப கிடைக்குது. பட் பழைய காலத்து ஆளுங்க செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏரியால போயிட்டு நம்ம பழைய கல் வச்சிருந்தோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஷேப்ல கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு அந்த பழைய கிரைண்டரே பிடிக்கும் தெரியுமா, அந்த திண்டிவனம் போற ரோட்ல விக்குமே. அந்த லாக் போட்டு இப்படி இழுத்து கல் இப்படி லாக் பண்ணிருப்பாங்க தெரியுமா, சுத்தின்னு கிடக்கும். அந்த கல்லாம் கிரைண்டர்லாம் செம்ம கிரைண்டர். சரி உட்கார். பசி எடுக்குதுன்னு சொன்னதுனால நிறுத்தினேன். அது உள்ளர ஒரு வேலையை பாக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க மூக்கணாங்கயிறுலாம் விக்குது. மூக்கணாங்கயிறு வேணுமாப்பா உனக்கு? ஆடு ஒண்ணு வாங்கி கொடுத்துருவேன். தத்துவம் கிரியேட் பண்ண போறப்பா. நல்லா மாட்டுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு, நல்ல பொண்டாட்டி பேச்ச கேக்குற புருஷனுக்கு அவங்களுக்கு மூக்கணாங்கயிறா? மூக்கணாங்கயிறு கிடையாது, சொர்க்கம். ஓ ரைட், ஓகே. சொர்க்கத்துக்கு போகும்போது ஏஞ்சல் எல்லாம் கூட வரணும்பா. வருவாங்களா? பொண்டாட்டி ஏஞ்சல் மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, ஏஞ்சல் வந்து கூடவே இருப்பாங்க. ஓகே. இது நோ மோர் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம கமெண்ட் பாஸ் பண்ண கூடாது. கழுத்து மணி பாருங்க, மூக்கணாங்கயிறுன்னு நீ சொன்ன, நீ பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சுது அது மூக்கணாங்கயிறுன்னு. பார்த்த ஒன்னெல்லாம் தெரியாது. நான்லாம் மாட்டோட போறாங்கல்ல, மாடு வச்சிருக்கிறவங்க ஃப்ரெண்டு இருந்தான். ஆனா அதை பத்திலாம் பெருசா தெரியாது. சரி, இது இப்ப நீ வாய்க்கு வாயின் வந்து குத்துட்டா பேசாம சாப்பிட்டு. நான் வந்து A to Z பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கேன். இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்து A to Z பேபிமா இன்னைக்கு வந்து நான் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி யாரும் நினைச்சிடாதீங்க. நீ ஏன் திங்க் பண்ற? அப்படி கிடையாது. நான் கஷ்டப்பட்ட காலத்திலயும் வாழ்ந்துருக்கிறேன். என்ன சொல்றது, எங்க அப்பா வந்து பெரிய பணக்காரரா இருந்தப்போ நான் வாழ்ந்துருக்கிறேன். ஓ சரி. ஜமீன் கிடையாது, ஒரு கைப்புள்ள ஜமீன், கைப்புள்ள ஒரு ஹையர் மிடில் கிளாஸ். காசுக்கு கஷ்டம் இல்லாம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த அப்பாவும் இருந்திருக்கிறாரு. கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில எங்க அப்பா இருந்தப்பயும் எங்க அப்பா கூட நாங்க வாழ்ந்துருக்கோம். ஓகே. நாங்க ரெண்டுத்தையும் பாத்துருக்கோம். இருப்பா ஃப்ரெண்ட்ஸ், யாராவது பாத்தீங்கன்னா அவார்டு செலக்ட் பண்ணுங்க டக்குன்னு. வாங்கறதுக்கு எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா சார்பா நான் அவார்டு வாங்குறேன்னு வாங்கட்டும் பேபிமா. அங்கிருந்து வந்து இந்த பக்கம் வர்றா, இங்க கடியில உட்கார்ந்து இது எரிச்சல பண்ணினு என்னடா பண்ற? கண்ணாடி திறந்து வச்சிருக்கீங்க, எரும மாடுங்களா? உள்ளுக்குள்ள குதிச்சதுன்னா என்ன பண்றது? இங்க பாரு, என் கண்ணாடி எப்படி பானு திறந்துனுக்குது, லூசுங்களா? திடீர்னு இந்த பக்கம் நிறைய குரங்கு வரவும் நான் பயந்துட்டேன். என்னதுடா இவ்வளவு குரங்கு என்ன பார்த்து நேரா வருதுன்னு பார்த்தா என் டோர் திறந்துனுக்குது. அவன் என்னமோ சின்னதா போட்டு அப்படி தூக்கடாசலாம் ரோட்ல. அழகா இறங்கி போய் குத்துட்டு வரணும். வா நேத்துன்னு எவ்வளவு பாரு, சிங்கிளா ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது. அது இங்க ரோட்ல நிறைய குரங்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. ஆனா இதுங்க ரோட்லயே உட்கார்ந்து நிக்குதுங்க பாவம். எப்படி ஓடுது பேரு ஆர்ன் அடிச்ச உடனே. நிறைய பேர் பாவம் டிரைவிங்ல வரவங்க அவங்க இடிச்சு தள்ளிட்டாங்கன்னா அப்படிதான் ஓடுது. குறுக்கா மறுக்கா வண்டி டயருக்குள்ள ஓடுது பாவம். பயமா இருக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி நிறைய குரங்கு இருந்தது. திடீர்னு பார்த்தா பெரிய குரங்கா, குண்டு குரங்கா என்ன பார்த்து ஓடி வருது.
ஏ அக்கா ஏதோ போடுறாங்கடா வாங்கடா அப்படின்னு துரத்திக்கின்னு ஓடியாரு. திடீர்னு பாக்குறேன் இந்த கண்ணாடி திறந்துனுக்குது. என்னப்பா பண்ற? அதுக்கு தான் மெதுவா போன்றேன். எப்படி வரான் பாரு. தான் அடுத்தது. ஐயோ இது என்னது ஹார்ட் அட்டாக்கே வருது. கண்டினியூஸா வராங்க பஸ். அது தொல்லை. அது ஐயோ இது எல்லாம் டூர் போற பஸ் 3 நாள் பஸ் கண்டினியூஸா வந்து திருப்புறானுங்க லைனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு குடியாத்தம் பாப்போம். ஏறிச்சு பாரு. இது மேல இந்த மலைப்பாதை தான் ஃபர்ஸ்ட் கஷ்டம். ஹேர்பின் பெண்டுங்க ஒரு 4-5 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். அதுதான் பயமே. இவன் நிறைய வண்டி போகுது மேல. இல்ல ஊருக்கு போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆறாங்க. எல்லாரும் இப்ப இந்த ரோட கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. பெங்களூருக்கு ஷார்ட்டா போறது. ஏகேஆர் எக்ஸ்பிரஸே இதெல்லாம் போகுது. பார்சல் வண்டியே நம்ம தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சோம்ல. நிறைய பேர் நமக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த NE7 வந்தோம்னா எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு இந்த ரோட கண்டுபிடிச்சு பாடி வந்துச்சுடா கீழே. எவ்வளவு பேர் மக்கள் சுத்துறாங்க பாரு. மக்கள் பிராங்க் பண்ண போறீங்க. நீ கடி வாங்க போற. வெறியில இருக்கும். கடி வாங்க போறடா மௌலி. ஓ கவர் தூக்கி போட்டியா? போலீஸ்காரங்க பாத்துன்னு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். கீழே வந்துட்டோம். இன்னும் நேராக குடியாத்தம்ல தான் போய் ஜாயின்ட் ஆகும்ல. ஆமாம். ஓகே 1 hour இந்த டிராவல். 2 மணி நேரம் 2 hours 20 minutesல இறங்கி இருக்கிறோம். இங்க வந்துட்டோம்ப்பா. மணி 4:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சிபுரம் ரீச் ஆயிட்டோம். காஞ்சிபுரம் தாண்டிட்டோம். காஞ்சிபுரம் தாண்டிட்டோம். வாலாஜாபாத் கிட்ட வந்துட்டு இருக்கோம். இன்னொரு கரெக்டாக 5 மணிக்குள்ளார போயிடலாம் சைட்டுக்கு. ஆனா என்ன ஆகுன்னு இவனுங்க பாரு, அங்க ஸ்ரீபெரும்புதூர் ரோடு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடுக்காக வந்தேன் நான். இத்தனைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் எனக்கு ஜாஸ்தி இந்த ரோடு. அங்கே போட்டு சர்வீஸ் ரோட்டில் இறங்க வச்சு டிராஃபிக்கில் மாட்ட வச்சு டார்ச்சர் பண்ணுருவாங்க. ஸோ அதனால இந்த ரோடை எடுத்தா இப்போ என்னமோ லைன் கட்டி போயினுக்குது இந்த ரோட்லயே. ஸ்கூல் வேற விடலப்பா. அதுதான் அதை நான் யோசிக்கல ஸ்கூல் டைமிங்ன்ட்டு. இப்போ இந்த பைபாஸை பிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு உரகடம் பைபாஸை பிடிச்சிட்டோம்னா சட்டுன்னு போயிடலாம். அது வரைக்குமே பாரு எவ்வளோ லாரிங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். என்னப்பா எஸ் கரெக்டா எத்தனை மணிக்கு? 5:10க்கு வந்து சேர்ந்துருக்கோம். வண்டி எடுக்க சொல்லணுமா? படிக்கட்டே காணோம். என்ன போடல அவங்க? என்ன பண்றானுங்க பசங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற வீட்டுக்கு. எப்படி இருக்குது வீடு? வீட்டுல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களே இன்டீரியர்ல. பார்த்தா இப்பதான் பார்த்தா சரி சொல்லு. டிஃப்ரெண்டா இருக்கு. என் ரூம்ல பெட்லாம் மச்சாவா இருக்கு. டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. கம்பேர் பண்ணி உண்மையாவே சொல்லுங்க. யாரும் தான் பார்க்க பர்குலா சைக்கிள் எல்லாம் மாட்டல நீட்டா இருக்குதுன்றியா? எப்படி சொல்றது? இப்போ ரூம்னா இப்போ இருந்தா பர்ஃபெக்டா இருக்கும்ல. பெட்டுக்கு நேரா டிவி, இல்ல நான் பர்குலா இடம் ஸ்பேசியஸா டிசைனு எல்லாமே நம்ம ரூம் தான். ஐயோ ரூம் என்ன பர்ஃபெக்டா இல்ல சொல்லுங்க. டிவி நேரா பாக்கணும், போனே பாக்கணும். அவன் கோணைய பாக்குற மாதிரி இருக்கும். நேரா பாப்பேன். அவன் படுத்துனே பாப்பேன். ரூம் வந்து டிசைன் வைக்கிறது செல்ஃப் இருக்கு. 31 அதுதான்டா முதல்ல எங்க ரூம். வார்ட்ரோபே ஸ்டைல்ஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என் ரூம்ல. அந்த மாதிரி வந்திருக்கும். அது வந்து நீங்க எல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். போட்டா எப்படி நல்லா இருக்கும். இப்ப இதுல சரி பாப்போம். பிளான் பண்ணாம பண்ணா நல்ல அப்படி நடக்கும். நான் எந்த பிளானும் பண்ணல. கலர் மட்டும் வெறும் ஒரே ஒரு போட்டோ தான் பாப்பேன். ஓகே அப்படின்றேன். 100 போட்டோவை பார்த்துட்டு 100 போட்டோவை பார்த்துட்டு நீங்க இன்னொரு 101 போட்டோ செலக்ஷன் கேட்பாங்க. அதான் உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாவே அமையல. 31 அன்சாட்டிஸ்ஃபைட் ஃபெலோஸா இருக்கீங்க. கரெக்டா? சரி விடு. 15 கலர் 3 கலரா வந்துரும். அதெல்லாம் தண்ணி எல்லாம் இப்போ ரோடு மண்ணு கொட்டுவாங்க, ஹைட் பண்ணுவாங்க. நம்ம ஏன் தார் ரோடு போட்டு கூடாது? போட்டுக்கலாமே. எவ்வளவு சார் ஆகும்? 5 லட்சம். ரோடு போட்டு 5 லட்சம் என்ன? ஆமா, மண்ணு கொட்டி புல்டோசர் ஏத்தி தார் ஊத்தி போயிட்டு சொல்லு. அப்படியே அதெல்லாம் கலர் வேண்டியது நல்லா மழை வந்து நின்றதுல, அதனாலதான். சரி வா பின்னாடி எல்லாம் போய் பார்க்கலாம். பின்னாடி காம்பவுண்ட்லாம் கட்டியிருக்காங்க. வா இறங்கு, ஒன்னும் ஆகாது, இறங்கு. ஐய அது கல்லு மலை ஏறி நில்லு டக்குன்னு.
இது இப்போ இது அவர் நிற்கிற இடத்துல தான் லிஃப்ட் வச்சிருக்கலாமேம்மா. அதுதான் அப்ப இடம் இல்லைன்னாங்க, இப்ப கேட்டா இடம் இருக்குதுன்றாங்க. அங்கதான் ஒரு லிஃப்ட்டுக்கு போக இடமா தான் அதுதான் கேட்டேன். இந்த இடம் எனக்கு அப்பவே குத்துருந்தா லிஃப்ட் வச்சிருப்பேனேடா. இல்லைன்னா அந்த பக்கம் இடம் இல்லையா? அந்த பக்கம் லைட்டா தான் கொஞ்சம் தான் இடம் இருக்கு. இதை பார்த்தாலே எனக்கு ஞாபகம் வருதா? ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நாங்கள் வீடு கட்டினோம். அந்த வீடுலாம் சேவ் பண்ணிட்டோம். அப்போ வந்து இந்த கம்பி வந்து கால் கிழிச்சு மௌலிக்கு முட்டியில தழும்பு இருக்கும். ஜூஸ் பண்ண போடுவேன். இந்த கம்பி வந்து வலிக்கு தட்டி விட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு தழும்பு இருக்கும். அது எலும்பு தெரியறதும் தெரிஞ்சுக்காது. ஆனால் கம்பியை பார்த்தோன்னே சிரிப்பு. நாஸ்டாலஜி அதெல்லாம். ஆமா, ஒரு தழும்பு இருக்கு காலில். காட்டு உன் தழும்ப காட்டு. இங்க இருக்கு பாருங்க. ஓ சரி, அதுதான் இது. இந்த கம்பியை பார்த்தா சிரிப்பு வந்துச்சு. சிரிப்பு வந்துச்சா? காம்பவுண்ட் நல்லா கட்டுவீங்களா கட்டுறீங்களா? காம்பவுண்ட்ல ஏத்துவாங்க, கல் வச்சு கட்டுவாங்க. டைல்ஸ் எல்லாம் போடணும் கீழே இங்க வெளியில. பாத்து ஆனா இந்த கம்பிக்கும் புது வீட்டுக்கும் இது ஆகிறது இல்ல, வந்து சேருவா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தவிர்த்து பார்க்கிங்கில் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லா பக்கமும் லைட்ஸ் போட்டாச்சு. பா பவர் வருமாப்பா? இது வெளிச்சம் வருமாப்பா? வெளிச்சம் பத்தலன்னு அப்புறம் டியூப் லைட்லாம் கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்க இன்னும் அப்கிரேட் ஆகலன்னு அர்த்தம். டியூப் லைட்டே இல்லாமல் இத்தனை லைட் போட்டிருக்கோம். ஆனால் அங்கே நம்ம ரூமில் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்து வந்துட்டோம். நாளையிலேருந்து நம்ம வாட்ச்மேன் வேலை பார்க்க போகிறோம். அங்கே போய் நின்னாதான் நம்ம போய் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால சீக்கிரம் வேலை முடியணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் படுக்கலாம், சீக்கிரமாக படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டாங்க. ஓகே, பாய்.